39வது திருவிளையாடல், மெய் காட்டிட்ட திருவிளையாடல். இந்த திருவிளையாடலை நாம இப்போ சிந்திப்போம். பாண்டிய நாட்டிலே மதுரையிலே பாண்டிய மன்னர் சிறப்பாக அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார். மனு தர்ம முறைப்படி சீரும் சிறப்புமாக பாண்டிய நாட்டை அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார் பாண்டிய மன்னர். அவருக்கு ஒரு படை தளபதி இருந்தார், சுந்தர சாமந்தன் என்று சொல்லக்கூடிய திருப்பெயர் கொண்ட ஒரு படை தலைவர். எந்த ஒரு போரிலும் தோற்காத வீரமை படைத்தவர். அது மட்டுமல்ல, சிவனடியார்கள் மீது பெரும் பக்தி உடையவர். சொக்கநாத பெருமானிடத்திலே பக்தி செய்து அவருடைய அடியார்களுக்கு வேண்டுவன செய்யக்கூடிய ஒரு சிவ அன்பராக அந்த படை தளபதி திகழ்கிறார். இப்போ பாண்டிய நாட்டு மன்னருக்கு ஒற்றர்கள் மூலமாக ஒரு செய்தி வருது. என்ன செய்தினா, வேடுவர் குல தலைவர் சேதிபர்கோன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னர் பாண்டிய நாட்டின் மீது படையெடுக்க வருகிறார், படையெடுக்க போறார். பெரும் படையோடு பாண்டிய நாட்டின் மீது படையெடுக்க போகிறார் என்கின்ற செய்தி ஒற்றர்கள் மூலியமாக பாண்டிய மன்னனுக்கு தெரிய வருது. இது தெரிஞ்ச உடனே பாண்டிய மன்னர் தன்னுடைய படை தளபதியாக வீற்றிருக்கக்கூடிய சுந்தர சாமந்தனை அழைக்கிறார். இப்போ சுந்தர சாமந்தனும் அரண்மனைக்கு வர மன்னன் முன்னால பணிந்து வணங்கி நிற்கிறார் சுந்தர சாமந்தன். அப்போ பாண்டிய மன்னர் சொல்ற, படைத்தலைவரே, வேடுவர் குல தலைவர் சேதிபர்கோன் என்று சொல்லக்கூடியவர் நம் நாட்டின் மீது பெரும் படையோடு போர் செய்ய வருகிறானாம். ஒற்றர்கள் மூலமாக செய்தி தெரிஞ்சது. அவன் பெரும் படையோடு வருகிறான்னா நம்மகிட்ட எவ்வளவு பெரிய படை இருக்கணும், அவனை எதிர்த்து போரிடக்கூடிய அளவுக்கு நம்மகிட்டே ஒரு பெரும் படை இருக்கணும். அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு வாருங்கள். நம்முடைய அரசு கருவூலத்திலிருந்து வேண்டும் அளவு பொன் பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் படையினர்களை எல்லாம் திரட்டுங்கள். அவர்களிடம் நம்முடைய நாட்டிற்காக போர் செய்வதற்கு ஒப்புதல் விண்ணப்பம் சொல்லுவாங்க, அந்த ஒப்புதல் கடிதம் எல்லாம் கையொப்பம் எல்லாம் வாங்கிட்டு நீங்கள் படையரை அந்த படை பெரும் படையை திரட்டுங்கள். ஏன்னா அவன் எந்நேரம் வேணாலும் நம்ம நாட்டின் மீது படையெடுத்து வரலாம். அப்ப நம்ம தயாரா இருக்கணும், நமக்காக பெரும் படை இருக்கணும். அதனால பெரும் படையை நீங்கள் திரட்டுங்கள், அதற்கு தேவையான பொன் பொருள்களை நம்முடைய அரசு கருவூலத்திலிருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னர் சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு சுந்தர சாமந்தன் அவரும் அரசு கருவூலத்துக்கு போற, காவலர்களோடு போற. இப்போ அரசு கருவூலத்துல பொன் பொருள் எல்லாம் மழை போல குவிந்து கிடந்ததாம். எல்லாம் அப்படி குமிச்சு போட்டு வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் வேண்டும் அளவு எடுத்து கொண்டு போய் அவருடைய வீட்டுல, அவருடைய இல்லத்துல வச்சுட்டார். இந்த படைத்தளபதி இந்த பொன் பொருள்களை எல்லாம் பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஆசை வந்தது. ஆஹா, இங்கே இவ்வளவு பொன் பொருள்கள் இருக்கிறதே, இது எல்லாம் சிவனடியார்களுக்கு கொடுத்தா மிகவும் பயனுள்ளதா இருக்குமே, இது சிவனடியார்களுக்கு ஆகுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றார், அந்த பொன் பொருள்கள் மன்னர் படைகளை திரட்டும்படி சொல்லி கொடுத்த அந்த பொன் பொருள்கள் அதையெல்லாம் வைத்துக்கொண்டு இவர் என்ன பண்ணார், சிவபெருமானுடைய அடியார்களுக்கு அமுது செய்தார். அவர்கள் என்னென்ன கேட்கிறாங்களோ கேட்கதை கொடுக்கிறார், அவங்களுக்கு வேண்டுவன செய்கிறார். மன்னர் பாண்டிய மன்னர் கொடுத்த பொன் பொருள்களை எல்லாம் அடியார்களுக்கு செலவிட்டார், கோயில் திருப்பணிக்கு செலவிட்டார், அடியார்களுக்கு அமுது செய்தார், அவர்களுக்கு புத்தாடை கொடுத்தார், அவங்க என்னென்ன கேட்கிறாங்களோ கேட்டதை வாங்கி கொடுக்கிறார். 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் ஆச்சு. இப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய காசும் தீர்ந்து போச்சு. இப்போ பாண்டிய மன்னர் படை தளபதியா இருக்கக்கூடிய சுந்தர சாமந்தனை அழைக்கிறார். அவரும் மன்னர் கூப்பிட்டுருக்கார், அரண்மனைக்கு போற, மன்னர் முன்னால வணங்கி நிற்கிறார். அப்போ பாண்டிய மன்னர் கேட்கிறார், தளபதியே, படைத்தலைவரே, நான் உங்களிடம் சொன்ன அந்த பெரும் படைகளை எல்லாம் நீங்கள் திரட்டிட்டீங்களா?
பெரும் படையெல்லாம் திரட்டும்படி சொன்னேனே, இப்ப படையெல்லாம் தயாரா இருக்குதா? பெரும் படைகளை திரட்டி விட்டீர்களா அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னர் கேட்கிறார். இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மன்னர் கொடுத்த பொருள் அனைத்தும் அடியார்களுக்கு செலவிட்டார். இப்போ இவர்கிட்ட படை திரட்டதுக்கு காசும் கையில இல்ல, எல்லாம் செலவாயிடுச்சு. என்ன சொல்வதென்று தெரியாமல் தவிக்கிறார். அதுக்கப்புறம் நம்முடைய சொக்கநாத பெருமானை மனத்திலே நினைத்து கொண்டு, மன்னா போதும் அளவுக்கு படை தயாராக இருக்கிறதுன்ட்டு உடனே பாண்டிய மன்னர் கேட்கிறார், சரி அந்த பெரும் படையை எனக்கு காட்டுன்ற. படை தயாரா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, மெய் காட்டுனா உருவத்தில் காட்டு, அதை எனக்கு காட்டு. படை தளபதியே, நாளை காலை பெரும் படையை, நீங்கள் திரட்டிய பெரும் படையை எனக்கு காட்டுங்கள், மெய் காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னர் சொல்றார். இவரும் சரின்ட்டு போறார். நேரா சொக்கநாத பெருமானுடைய ஆலயத்துக்கு செல்கிறார். நேரா போய் அந்த பொற்றாமரை குளத்திலே நீராடி திருநீர் பூசிக்கொண்டு சொக்கநாத பெருமானுடைய திருவடியிலே விழுந்து வணங்குகிறார். பெருமானே, மன்னர் படை திரட்டும்படியாக சொல்லி கொடுத்த பொன் பொருள்களை எல்லாம் உனது அடியார்களுக்கு அமுது செய்வதற்காகவும் உன்னுடைய திருப்பணிக்காகவும் அவர்களுக்கு வேண்டுமென்று செய்வதற்காகவும் செலவாயிருச்சே, அதுக்கெல்லாம் அதுக்கு நான் செலவு பண்ணிட்டேனே. இப்போ மன்னர் என்கிட்ட கேட்கிற, நான் என்ன சொல்றது, எனக்கு என்ன செய்வதுனே தெரியலையே. இதெல்லாம் தெரிஞ்சா மன்னன் என்ன தண்டிப்பானே. எனக்கு வேறு யார் கதி இருக்கா? நீதான் எனக்கு கதி. உயிர் விடுவதை தவிர எனக்கு வேறு வழியே கிடையாது. நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி பலவாறு போற்றி துதித்து வணங்குகிற நம்முடைய படை தளபதியா இருக்கக்கூடிய சுந்தர சாமந்தன். அப்போ சொக்கநாத பெருமான் அசரீரியா சொல்ற, சுந்தர சாமந்தனே அஞ்சிருக்க, நாளை யாமே பெரும் படையை திரட்டி வருவோம் அப்படின்ற. இந்த அசரீரிய கேட்ட உடனே சுந்தர சாமந்தனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நேரா வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போய் மனைவியிடத்துல சொல்ற, இவர் இந்த 6 மாசமும் அடியார்களுக்கு கொடுத்தார்ல, மனைவியோடு சேர்ந்துதான் கொடுத்தார். எப்பொழுதுமே சிவ அடியார்களுக்கு நம்ம தானம் பண்ற பொழுது மனைவியோடு சேர்ந்து தானம் செய்வதுதான் இல்லறத்தின் அறம். மனைவியோடு சேர்ந்து கொடுக்கணும், தனியா செய்தால் பலன் இருக்காது. அதனால நம்முடைய சுந்தர சாமந்தன் என்கின்ற படை தலைவர், பாண்டிய நாட்டுடைய படை தளபதியா இருக்கக்கூடியவர், அந்த 6 மாசமும் அடியார்களுக்கு அமுது செய்தார். எல்லாம் மனைவியோடு சேர்ந்து செய்தார். இப்போ மனைவிட்ட போய் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்ற. அப்போ மனைவி சொன்னாங்க, சிவபெருமானே சொல்லிட்டார், அதனால நீங்க கவலைப்படாதீங்க, அவர் பார்த்துக்கிடுவார். அவர் சொல்லிட்டாருன்னா நிச்சயம் அவரே வருவார், அதனால நீங்க கவலைப்படாதீர்கள் சொல்லி மனைவி ஆறுதல் சொல்றாங்க. இப்போ மறுநாள் காலையில ஆச்சு. அவர் அரண்மனைக்கு போறதுக்காக எல்லாம் தயார் பண்ற. உடைவாளை எடுத்து தன்னுடைய இடுப்பிலே வைத்துக் கொண்டு குதிரையிலே ஏறி புறப்பட்டு போறார் அரண்மனைக்கு. இவர் அரண்மனைக்கு போனது ஒரு பெரும் படை பாண்டிய நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த படையில அப்படியே அந்த மண்ணெல்லாம் புழுதியா பறக்குதான். குதிரைகள், யானைகள் அப்படின்னு சொல்லி பெரும் படை பாண்டிய நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மன்னர் பார்க்கிற அந்த சத்தம், அவ்வளோ ஒரு சத்தத்தோடு ஒரு பெரும் படை வருகிறதாம். பெருமான் சொக்கநாத பெருமான் நந்திகேஸ்வரரையும் குண்டோதரனையும் அப்புறம் பூதகணங்கள் அத்துணை பேரையும் ஒரு போர்க்கோலம் பூண செய்து அத்துணை பேரும் ஒரு போர்க்கோலத்துல வர்றாங்க. பெரும் ஆயுதங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு வராங்க. முரசுகள், எங்கு பார்த்தாலும் முரசு சத்தம் ஒலிக்கிறது. கொடிகள் தாங்கிய வீரர்கள் வருகிறார்கள். கம்பு சுழற்றக்கூடியவர்கள் வருகிறார்கள். ஈட்டி எரியக்கூடியவர்கள் வருகிறார்கள். கத்தி சண்டை போடக்கூடிய பெரும் வீரர்கள் எல்லாம் வருகிறார்கள். வில்லாளிகள் வருகிறார்கள். கோடாரி, கதை போன்ற ஆயுதங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு வீரர்கள் வருகிறார்களாம். பிரிங்கி, மகாகாலர், கும்போதரர், நிரும்பர்
போன்ற ஒரு பெரும் கூட்டம் வித்தை காட்டிக் கொண்டு ஒரு போர்க்களம் கொண்டு போர்க்க வீரராக வர்றாங்க. இத்தனை பேர் வர்றாங்க. இந்த இடமே அப்படி ஒரு புழுதியாக இருக்கிறதாம், புழுதி பறக்கிறதாம். இந்த சத்தம் வானத்தை கிழிக்கிறாப்புல அவ்வளவு ஒரு பெரும் சத்தமாக ஒளி, அவ்வளவு ஒரு ஒளியோடு அந்த பெரும் படை பாண்டிய நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதாம். நிறைந்த ஒரு பூக்கொடிகள் ஆடைகள் ஆட, ஒப்பற்ற அந்த வெண் சாமரைகள் இருபுறமும் வீச, ஒரு பெரிய ஒரு பலவிதமான ஒரு மயில் இறகால செய்யப்பட்ட விசிறிகள் வீச, மண் பாம்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிசேஷன் அவர் நெளிய, பூமியிலிருந்து ஒரு தூசி, அந்த பூமியிலிருந்து தூசி கிளம்பி வானத்தை முட்டுகிறதாம். அப்படி ஒரு பெரும் கடலே எழுந்து வருவது போல அந்த பெரும் படை மதுரையை நோக்கி வருகிறதாம். இந்த படையை பார்த்தார் பாண்டிய மன்னர், திகைச்சு போயிட்டார். ஒருவேளை வேற யாரோ நம்ம நாட்டின் மீது படையெடுத்து கொண்டு வராங்களா என்னன்னு தெரியலே, இவ்வளவு ஒரு பெரும் படை பாண்டிய நாட்டை நோக்கி வருகிறதேன்னு திகைச்சு போற. அப்போ இந்த படை தளபதி, ஒரு குதிரை படை தளபதி அவர் வர்ற, இறங்கி வந்து மன்னர்கிட்ட சொல்ற, மன்னா அஞ்ச வேண்டாம், அஞ்சற்க, இது நம் படை, இது நம் படை அப்படின்னு, உங்களுக்காகத்தான் நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு. உடனே மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அதிசயமா பாக்குற, இது ஏதோ கனவு மாதிரி இருக்கு. அப்படியே அத்துணை படைகளையும் பாக்குறாரு, எக்கச்சக்கமான படைகள் இருக்கிறது. சுந்தர சாமந்தனை கூப்பிடுற, பாராட்டுற, இவ்வளவு பெரிய பெரும் படையை திரட்டி கொண்டு வந்து இருக்கிறீர்களே, இவ்வளவு பெரிய படையாக இருக்கிறது, இதையெல்லாம் எனக்கு வரிசைப்படுத்தி கூறுகன்னு. உடனே சுந்தர சாமந்தன் தன்னுடைய மனத்திலே சொக்கநாத பெருமாளை தியானித்துக் கொண்டு அந்த படைகளை எல்லாம் அணிவகுத்து நிற்க சொல்ற. இப்போ குடியரசு தின விழா, சுதந்திர தின விழாவெல்லாம் பார்த்தோம்னா படைகள் அப்படியே அணிவகுத்து நிற்பார்கள். இது இராணுவ படையுமாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படைகளும் அப்படி அணிவகுத்து நிற்பார்கள். அப்படி வரிசையா வரும். குடியரசு தின விழா, இந்த சுதந்திர தின விழாக்கு நம்ம தொலைக்காட்சியில பார்த்திருக்கோம் இல்லையா, அப்படி அந்த படைகள் அணிவகுத்து ஒவ்வொரு படையா வந்து நிற்பாங்க, நடந்து காமிப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு படையா அணிவகுத்து வருவார்கள். அது மாதிரி இங்க பாண்டிய மன்னர் சொல்ற, ஒவ்வொரு படையினரையும் வரிசையாக எனக்கு காட்டுன்ற. இப்போ சுந்தர சாமந்தரும் எல்லாரும் வரிசையா நின்னுங்க, அங்க போங்க இங்க போங்கன்னு சொல்லி எல்லாரையும் முதல்ல வரிசைப்படுத்துற. எல்லாம் இப்போ வரிசையா நின்னாச்சு. இப்போ சுந்தர சாமந்தர் தன்னுடைய மனத்திலே சொக்கநாத பெருமானை தியானித்துக் கொண்டு அப்படி ஒவ்வொரு படையா அரசருக்கு காமிக்கிறார். ஒரு அப்படி இங்க ஒரு கூட்டம் நிக்குது, அங்க ஒரு கூட்டம் நிக்குது, அப்படி வரிசையா கூட்டமாக படைகள் அப்படி வரிசையாக அணிவகுத்து நிற்கிறது. இப்போ ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல, சுதந்திர விழா குடியரசு விழாக்கு இந்த படை வருகிறது, இப்போ இந்த படை செல்கிறதுன்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ படை தளபதியா இருக்கக்கூடியவர் சொல்ற, சுந்தர சாமந்தன் சொல்ற, மன்னா இவர்கள் பராக்கிரமம் மிக்க மகாராஷ்டிரர்கள் அப்படின்ற. அடுத்த ஒரு படை அதை பார்த்து சொல்ற, இவர்கள் மகத நாட்டினர். அடுத்த ஒரு படை, அப்படி ஒவ்வொரு படையா சொல்லிட்டே வர, இவர் விந்திய மலையின் வலிமை மிக்க வீரர், இவர் அஞ்சாத வேட்டுவ குலம், இவர்கள் பராக்கிரமம் மிக்க வங்காளிகள், இவர்கள் கலிங்க தேசத்தவர், இவர்கள் ஆந்திரம், இவர்கள் கர்நாடக நாட்டினர், இவர்கள் தைரியம் மிக்க மரத்தமிழர்கள், இவர்கள் பல்லவர்கள், இவர்கள் மாணவ தேசத்தினர், இவர்கள் வலிமை மிக்க கூர்ச்சரம் அஞ்சா நெஞ்சர்கள், இவர்கள் துளுவர் பயங்கரமானவர்கள். அப்புறம் உயர்ந்து பருத்த மேனியோடு சிலர்லாம் இருக்கிறாங்களாம், இவங்கெல்லாம் காஷ்மீரியர்கள் அப்படின்றாங்க, இவங்க வீரமிக்க கேரள நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படையினரையும் சுட்டி காமிச்சு நம்முடைய படை தளபதியா விளங்கக்கூடிய சுந்தர சாமந்தன் சொல்ற, இவர்கள் பணத்துக்காக வந்திருக்கக்கூடிய கிராத வம்சத்தினர், வலிமை பெற்றவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படையா காமிக்கிற. பல நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் அப்படி வரிசையா கூட்டம்
கூட்டமா நிக்கிறாங்க, அணிவகுத்து நிற்கிறார்கள். அவர்களை பார்த்தெல்லாம் சொல்றார், இவங்க வங்க தேசத்தவர், இவங்க கலிங்க நாட்டவர், இவங்க தெலுங்கர், மாலவ தேசத்தவர், கேரளர், கொங்கு நாட்டவர்கள், லாடர்கள், பாகதர், மாகதர், கச்சரர், கருநாடர்கள், காடவர்கள், வேடுவர்கள், சிங்களவர்கள், கொங்கணர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் சுட்டி காமிச்சு சொல்ற. இவர்கள் துர்க்கர், சோழர்கள், சீனர்கள், மா மன்னர்கள், ஒட்டியர், தொட்டியர், வந்தவர், கத்தியர், ஆரியர், கோசலர், கோசலர், வேதியர், யாதவர் அப்படின்னு சொல்லி அந்த இருக்கக்கூடிய பாருங்க எவ்வளவு கூட்டம் வந்திருக்கும். இத்தனை கூட்டம் அங்க அணிவகுத்து நிக்குது. இப்ப நம்ம குடியரசு தின விழா அன்னைக்கு பாக்குறோம், அதுவே நமக்கு பெரும் படை மாதிரி தெரியுது. அவ்வளவு பெரும் படை அணிவகுத்து நடக்கும். ஒருத்தவங்க சொல்லுவாங்க இவங்க இந்த படையில இருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவே நமக்கு பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். எல்லாம் அப்படியே லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு நடப்பாங்க, அழகா நடந்து வருவாங்க, ஒவ்வொரு படையா வச்சிருப்பாங்க, நல்லா இருக்கும். பெண்கள் அவங்க ஒரு படை, அவங்க நிறைய காவலர்கள்னு சொல்லி எல்லாம் வருவாங்க இல்லையா. அதே மாதிரி இங்க பெரும் படை அணிவகுத்து நிக்கிறது. இவர் சுட்டி காமிச்சு இவங்க இந்த கூட்டம், இவங்க அந்த கூட்டம், இவங்க இந்த தேசத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் அடையாளப்படுத்தி காமிக்கிற. முதல்ல ஒரு குதிரை படை தளபதி இருந்தார் இல்லையா, அவர் அப்படி நிக்கிறார். அவருடைய குதிரை ஏறக்கூடிய அழகு அவ்வளவு அழகா இருக்கிறான். பாண்டிய மன்னர் பார்க்கிறாரு, இந்த குதிரை ஏறக்கூடிய அந்த தளபதி இருக்கிறானே, அவர் ஒரு கூட்டத்தை சார்ந்த ஒரு தளபதியா இருக்கிறார். பார்க்கறதுக்கு சுக்கநாத பெருமாள் மாதிரியே இருக்கிறான். எவ்வளவு அழகா அந்த குதிரை ஏற்றம் ஏறுகிறான், பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகு. அவர்தான் நீ பாக்குற. அவரை அழைத்து வா அப்படின்னு சொன்ன உடனே இவர் அழைக்கிறார். உடனே அவர் வந்து நிக்கிறார். வந்து நிற்கக்கூடிய சொக்கநாத பெருமான் அந்த கூட்டத்துடைய படை தளபதி அவரு சொல்ற மன்னர்கிட்ட காமிக்க, தன்னுடைய கழுத்துல இருக்கக்கூடிய மருவ காமிச்சு இது வீரத்தலம்ன்ற, தலையில அடிபட்ட வில்லால் அடிபட்ட அதை காமிச்சு இது வீரத்தலம்ன்ற, இதெல்லாம் வீர தழும்பு, வீர புண்கள் மன்னா அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆஹா, இப்பேற்பட்ட ஒரு போர் வீரனா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டு சேலை அதை எடுத்து அந்த தளபதிக்கு பரிசா கொடுத்தார். அவனும் அதை வாங்கி தலையில தொப்பியா கட்டிக்கிட்டேன். அப்போ அந்த சமயத்திலே பாண்டிய மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளவு ஒரு பெரும் படையை திரட்டி வந்திருக்கிறாயே அப்படின்னு சொல்லி அந்த தளபதியை பாராட்டுற, அவருக்கு வேண்டுகோளை செய்யற. அப்ப அந்த சமயத்திலே ஒற்றர்கள் மூலமாக ஒரு செய்தி வருது. என்னன்னா, பாண்டிய நாட்டை போர் செய்வதற்காக வருகிறேன் அப்படின்னு சொன்ன அந்த வேடுவர் குல தலைவர் சேதிவர்கோன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னர் காட்டிலே சிங்கம் தாக்கி இறந்து விட்டார் அப்படின்னு செய்தி. இப்போ பாண்டிய மன்னர் படை தளபதிட்ட சொல்றார், தளபதியே, நீங்கள் சிறப்புமிக்க இவ்வளவு ஒரு பெரும் படையை இங்கே கொண்டு வந்து திரட்டி இருக்கிறீர்கள், இவ்வளவு பெரும் படையை திரட்டி இருக்கிறீர்கள். ஆனால் இதற்கு இப்போ வேலை இல்லாமல் போய்விட்டது. நம் நாட்டை எதிர்த்து போர் செய்ய வருகிறேன் என்று சொன்ன அந்த சேதிவர்கோன் என்ற வேடகுல மன்னன் காட்டிலே சிங்கம் தாக்கி இறந்து விட்டாராம். அதனால இந்த படைகளை எல்லாம் அவர்களுடைய நாட்டுக்கே திரும்ப போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ வேண்டுவனை கொடுத்து திரும்ப போக சொல்லுங்கன்னு சொல்லி பாண்டிய மன்னர் சொல்றார். சொன்ன உடனே சுந்தர சாமந்தரும் அவங்களெல்லாம் போங்கள் அப்படின்ற சொன்ன உடனே கண்ண பொழுதுல அத்துணை படைகளும் மாயமா மறந்து போச்சான். மன்னருக்கும் ஆச்சரியம், என்னடா இது, எவ்வளவு ஒரு பெரும் படை அணிவகுத்து நின்றது, எவ்வளவு ஒரு பெரும் படை, பெரும் கடலே மதுரையை நோக்கி வருவது போல அவ்வளவு படைகள் வந்தது. இப்போ பார்த்தா கண் இமைக்கிற நேரத்துல ஒரு படையும் காணுமே. ஆச்சரியமா இருக்கு மன்னருக்கு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அத்துணை படைகளும் எங்க போச்சுன்னு பாக்குறார். அப்போதான் சுந்தர சாமந்தன் நடந்து வச்சு சொல்றார், மன்னா, நீங்கள் என்னிடம் படையை திரட்டும்படி கொடுத்த பொன்பொருள்களை எல்லாம் அடியார்களுக்கு தொண்டு செய்வதற்கு நான் செலவழித்து விட்டேன். நீங்கள் கேட்ட பொழுது என்னிடத்தில் படை தயாராக இல்லை. செய்வதறியாமல் சொக்கநாத பெருமானுடைய திருவடியிலே வீழ்ந்தேன். அவர்தான் இவ்வளவு ஒரு பெரும் படையை கொண்டு வந்தார்.
மன்னருக்கோ கண்களிலே கண்ணீர் வந்துச்சு. சொக்கநாத பெருமானே ஒரு பெரும் படையை திரட்டி வந்தாராம். நம் நாட்டுக்காக, அது உனக்காக இவ்வளவு ஒரு பெரும் படையை திரட்டி வந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி என்னே பெருமானுடைய கருணை என்று உடனே எல்லோருமே சொக்கநாத பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தார்கள். அப்படி பெருமான் இந்த தளபதிக்காக இவ்வளவு ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு வந்தார். அவரே ஒரு தளபதியாகவும் வந்தார். இந்த ஒரு திருவிளையாடல் இதை படிக்கக்கூடியவர்களுக்கும், இந்த திருவிளையாடல்களை யாரெல்லாம் படிக்கிறார்களோ படிக்கக்கூடியவர்களுக்கும், இந்த திருவிளையாடல்களை கேட்கக்கூடியவர்களுக்கும் எதிரிகள் தொல்லையே இருக்காது. எதிரிகள் இருந்தாலும் அவர்கள் அழிந்து போவார்கள் அப்படின்னு சொல்லி இதனுடைய பலனாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த திருவிளையாடலை கேட்டால் கேட்டதனுடைய பலன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்லி இதனுடைய பலனாக சொல்லியிருக்கிறார்கள். மெய் காட்டிட்ட திருவிளையாடல் என்று இந்த திருவிளையாடலை நாம் சிந்தித்தோம். அடுத்த திருவிளையாடலை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.